ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 டேஸ் 30 டிப்ஸ் டே 16 பார்க்கலாமா? நம்ம ப்ளவுஸோட ஆம் ஹோல் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வரையலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி ஆம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணியிருப்போம். ஆம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணதில் ரெடி அளவில் இருந்து இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அந்த ஆம் ஹோல் டெப்த்தோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை இந்த கீழேயும் நம்ம வச்சுக்கணும். இப்போ சென்டர் பாயிண்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். 6.5 இன்ச்சு இருக்குது. அதில் 3.25 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதே 3.25 இன்ச்சை நம்ம இந்த கீழே அந்த டாட் ஷேப் வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த முக்கில் இருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையை வச்சும் வரைஞ்சி விடலாம். இல்லைனா ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு இந்த 3 பாயிண்ட்டும் கரெக்டாக வர்றது மாதிரி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு அப்படி கரெக்டாக வரலன்னா அதுக்கு தக்கன இந்த ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து வரும். இந்த மாதிரி 3 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்க 3 பாயிண்ட்டை கரெக்டாக வர்றது மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சி விடலாம். இதுதான் பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஆம்ஹோல் வரைகிறது. இந்த மாதிரி தான் நம்ம ஆம்ஹோல் வரையணும். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அளவெடுத்து மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸில் சுருக்கம் வராது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.